ஐயா, இந்த இலங்கையில் எம்பி அர்சுனன் பேசியிருக்காரு. சீமான் அவர் ஒரு சாமான் திரள் நீதி வாங்கி சாப்பிட்றாரு, மக்களை ஏமாத்துறாரு, தமிழ் தேசியத்துக்கு அவர் எதிரான ஆள் மாதிரி பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன ஐயா? வணக்கம், என் பேர் மகேஸ்வரன். அவர் டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அவருக்கு அப்போ அந்த மாதிரி பேசியிருக்கிறேன்னு சொன்னால், அவர் தமிழ் தேசியத்தை உள்வாங்காத ஒரு ஆள், என்னுடைய எதிரிகளுடைய கையால் அவர். அப்போ உலகத் தமிழர்களால் நாங்கள் இன்னைக்கு அண்ணன் கூட தான் இருக்கிறோம், செந்தமிழன் சீமானம் கூட தான் இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் 2026 தேர்தலில் நடைபெற்ற லண்டனில் நடந்தது, இலங்கையில் நடந்தது, உலகம் ஃபுல்லாக நடந்த விளம்பரங்களையும் பரப்புரைகளையும் பார்க்கலாம். அப்போ இலங்கை தமிழர் தான் இதை முன்கூட்டி உலகம் ஃபுல்லாக கொண்டு சென்று இந்த அண்ணனை ஆதரித்து விவசாய சிந்துக்கு வாக்கு சேகரிக்கிறது. அப்போ திரள்நிதி வாங்கி வாழ்றாருன்றா அண்ணன் அப்படி கிடையாது, மக்களாக கொடுக்குறாங்க. அதை நீங்கள் தேர்தலையே பார்த்துருக்கலாம், மக்களாக தானாக கொடுக்குறாங்க. எமது உறவுகள் தமிழீழம் 2009 அழிச்சு ஒழிக்கப்பட்ட போது அண்ணன் புலிக்கொடியை ஏந்தி அடுத்த கட்டமாக உயிர்ப்பிச்சு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் இருக்கிறோம், அந்த தாய் மண்ணில் விழுந்தா என்ன, அடுத்த மண்ணில் நாங்கள் தாய் தமிழத்தில் ஏந்தி இருக்கோம்னு சொல்லி ஏந்தின பிற்பாடு உலக தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக அண்ணோட தான் இருக்கிறோம். இதை நீங்கள் அர்ஜுனா டாக்டர் இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல பேசியிருக்குன்னா அவர் ராஜபக்ச கும்பலை சேர்ந்தவர். அவர் அப்படித்தான் பேசுவார். அண்ணனுடைய இலங்கை தமிழரை பத்தி பேசணும், இலங்கை தமிழ் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, ஆனா நீங்க இலங்கை தமிழர்களுக்கு நீங்க அதெல்லாம் சொல்றீங்களே, அவங்களே உங்களை திருநெல்வேலி வாங்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இங்கத்திய மக்களை புறக்கணிக்கிறதுக்கும் இந்த மக்களை யோசிக்க வச்சு அண்ணனுடைய ஆதரவு சிதைக்கிறதுக்கும் பார்ப்பாங்க. இவர் பேச பேச அண்ணனுடைய ஆதரவு உலக தமிழர்களால் இலங்கை தமிழர் தமிழீழ தமிழர்கள் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறார்கள். அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எமது அண்ணனுக்கு சரியான ஒரு நிலைப்பாடு எடுத்து கொடுத்து எல்லோரும் ஆதரவான திரள் இது இன்னும் அதிகரித்து கொடுப்பார்கள் என்ற நிலை நிச்சயமாக தொடரும்.